பேசும் அப்பா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய அப்படியே வலது கரத்தை அப்படியே இருதயத்தோடு வைத்துக் கொண்டு, பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். பாருங்க, தேவன் நம்மோடு கூட பேச இருக்கிற ஒரு மன்னா என்னவென்றால், உன் விண்ணப்பங்களை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்மளுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வன் நம்மோடு கூட உண்டு. நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு ஒரு நல்ல தெய்வன் நம்மோடு கூட உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய பாரத்தை கண்ணோக்குகிற தெய்வன், நம்மளுடைய பெருமூச்சினுடைய சத்தத்தையும் யாருக்குமே தெரியாமல் அழுகிற அந்த கண்ணீரையும் அவர் காண்கிற தெய்வனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை கண்ணீரை காண்கிற அந்த தெய்வன் உங்களை கைவிடுவாரோ? இல்லை இல்லை, எனக்கு அன்பானவர்களே, தெய்வன் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். இந்த அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற உங்களுடைய நிலையை இயேசு கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய படுக்கையிலே கண்ணீர் வடித்து, அந்த கண்ணீர் கூட வெளியே வந்தது உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உற்றார்களுக்கோ ஐக்கியம் உள்ளவர்களுக்கு யாருக்கும் தெரியாம, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், நான் போராடி கொண்டு இருக்கிறேன், நான் வேதனையிலே தவித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அழுகையினுடைய கண்ணீர் இப்படியாவே காணப்படுதே, அது யாராவது பார்க்கறாங்களா அப்படின்னு நீ நினைக்க வேண்டும் என்றால், நான் இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வன், அவர் உன்னை நேசிக்கிறார். அந்த கண்ணீரை காண்கிற அந்த தெய்வன் உன் நிலையை அதிசீக்கிரத்திலே மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், உங்களுடைய துக்கங்களுக்கு இயேசு ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய துன்பமான நாட்களுக்கு நம்முடைய தேவன் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய துக்கங்களுக்கும் என்னுடைய துன்பங்களுக்கும் அவரால மட்டும்தான் தீர்வு உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் துக்கத்தோடு துயரத்தோடு தேவாலயத்துக்கு வந்திருக்கீங்களோ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பாரம் அது உமக்கு தெரியும், என்னுடைய தவிப்பு அது உமக்கு தெரியும், என்னுடைய மன அழுத்தம் அது உமக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், மாறும்னா அது உங்களால மட்டும்தான் மாத்த முடியும். எத்தனை பேர் விசுவாச அறிக்கை பண்றீங்க? உங்களால மட்டும்தான் மாத்த முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர். நிச்சயமாகவே அத்தனை வேதனைகளுக்கும் துக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் இயேசு முடிவை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. 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 பாருங்க, அழுகிற உங்களை நகைக்க வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவர் சரியான மகிழ்ச்சியை உங்களுடைய எல்லைகளுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களை நகைக்க வைத்து அந்த மகிழ்ச்சியை கட்டளையிட்டு தம்முடைய 2 கரத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து மூட விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
ஹalleluya. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது போராடுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எஸ், வருகிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சீரமைத்து கொடுக்க போகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க, இப்போ அழுகிற நான் நகைக்கும் காலத்திற்குள் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ அழுகிற நான் கர்த்தரனை நகைக்க பண்ணும்படி நாட்களுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ கிருபை அவைகளை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் அலைச்சல்களை தேவனே நீர் எண்ணி இருக்கிறீர். எத்தனை பேரால கான்பிடென்டா சொல்ல முடியும்? என்னை பார்க்கிற தேவன், என்னை கண்ணோக்குகிற தேவன், என்னுடைய அந்த அலைச்சலை, என்னுடைய அலைந்து திரிகிற இந்த சூழலை பார்க்கிறவர் என்னுடைய கண்ணீரை அவருடைய துருத்தியிலே அவர் வைத்திருக்கிறார். அந்த அளவு கூட அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய கணக்கிலே உங்களுடைய கண்ணீரின் நிலை கூட அளந்து வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, அது கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், அத்தனைக்கும் உங்கள் கர்த்தர், உங்கள் இயேசு அதற்கு பலன் தருவார். எத்தனை பேரால் அவர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய அழுகை எனக்கே தெரியல பிரதர், எத்தனை மாசம் இதுக்காக அழுத, எத்தனை வாரம் இதுக்காக அழுத, ஒரு மாற்றம் வருமா? அழுது விரக்தியில கண்ணீர் கூட வரமாட்டேங்குது. என்னுடைய ஒரு சாஃப்டான இருதயம் கூட ஏதோ ஒரு கல்லு மாதிரி ஆன மாதிரி ஒரு சூழல் எனக்கு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல சொல்ற, உங்க கண்ணீரை அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். அது அவர் கணக்கிலே இருக்கிறது. இயேசு அதற்கு உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் விதைத்த கண்ணீர் எல்லாம் என் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமான அறுவடையாக எனக்கு மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்ய முடியும்? ஹalleluya. உங்களுக்குள்ள என்ன அவிவிசுவாசம் இருக்கட்டும், நீங்க என்ன வஸ்டான ஒரு பாதையில போனாலும் சரிங்க, வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அந்த வசனம் உள்ள போக 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 பாழான ஸ்தலங்கள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை தடைகளை சத்துரு வைத்திருந்தாலும் தேவ பிரசன்னம் உள்ளே போகும் பொழுது சத்துருக்களுடைய மதில்கள் எல்லாம் தகர்த்து போட அவருடைய வார்த்தை ஒன்று போதும் நம் வாழ்க்கையின் நிலையை மாற்ற. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. நம்மளுடைய துக்கங்களை மாற்ற விரும்புகிறார், நம்மளுடைய பெருமூச்சின் சத்தத்தை மாற்ற விரும்புகிறார், நம்மளுடைய அலைச்சலின் காரியத்தை மாற்ற விரும்புகிறார். தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு ஒன்றுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையை அவர் கண்ணோக்குகிறார் என்றால், அவர் பார்த்தா என் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஒரு கான்பிடென்ட் இருக்கு? எத்தனை பேருக்கு ஒரு விசுவாசம் இருக்கு? ஹalleluya. நாம் போற வழி அவர் பார்த்தா போதும், அது நிச்சயமா மாறும். ஹalleluya. நான் என்னுடைய தேவன் நினைத்தால் அது தடுப்பவன் யார்? எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. பாருங்க, உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தகப்பன். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அழகான ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் எழுதினார். அது என்னவென்றால், தேவனே, எல்லா முகத்திலும் இருந்து நீர் கண்ணீரை துடைக்கிறீர், ஜனத்தின் நிந்தையை பூமியில் ஈராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவாராம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவருடைய நம்பி சார்ந்திருக்கிற பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க மாட்டாங்கல்ல, கண்ணீர் வடிப்பார்கள். ஆனால் அவர்களை தேற்ற ஒருவர் கடந்து வருவாராம், அவர்களை ஆற்ற ஒருவர் கடந்து வருவாராம். அவங்க தோல்வி நேரத்தில் அவர்களை பலப்படுத்த, இதுவும் நல்லதுப்பா, நல்லது மகனே மகளேன்னு சொல்ல அவர் கடந்து வரும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளை அழும் பொழுது நீ அழு அப்படின்னு சொல்லாமல், ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய வருகிற அந்த கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி அவர் எழுதினார். தேவன் எல்லா ஜனத்தினுடைய கண்ணீரையும் முகத்தில் இருந்து துடைத்து அவருடைய நிந்தையை மீண்டும் அவர்கள் காயப்படுத்தாதபடிக்கு முற்றிலும்
அவர் நீக்கி விடுவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகப்பன் தன் பிள்ளையினுடைய கண்ணீரை துடைக்கிறது போல, எதுக்காக என் மகள் அழுதோ, எதுக்காக என் மகன் அழுறானோ, அவருடைய பிரசன்னம் அந்த கண்ணீரை துடைக்கும் பொழுதே அந்த நிந்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அவைகள் வெளியேறி போய்விடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உங்களை மனுஷன் ஆறுதல் படுத்தலாம், உங்களை மனுஷன் தூக்கி விடுறன்னு சொல்லலாம், உங்களுக்கு உதவி செய்யறன்னு மனுஷன் சொல்லலாம். ஆனா நிந்தை முற்றிலும் வேரோடு பிடுங்கப்படணும்னா அது தேவனுடைய கரத்தினால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. சில நேரம் மனுஷனுடைய ஆறுதல் கூட நமக்கு ஒரு காயமாய் மாறிவிடும். அல்லேலூயா. சில நேரம் மனுஷனுடைய சில உதவிகள் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இவர் கடந்து வரும் பொழுது நிந்தை முற்றிலும் நீக்கப்படும் வசனம் சொல்லுது. நானும் விசுவாசிக்கிறேன், உங்கள் நிந்தையை முற்றிலும் நீக்கி போட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்காகலாம் அழுது கொண்டே இருக்கிறீங்களோ அந்த நிந்தை இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் நீங்கப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் அந்த அளவுக்கு தாக்கத்தையும் கிரியையும் நடப்பிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் வேதனையையும் அந்த நிந்தையையும் முற்றிலும் நீக்கி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரசங்கி சொன்னாருங்க, பிரசங்கி எழுதினார், அழ ஒரு காலம் உண்டு, அப்புறம் புலம்பறதுக்கும் ஒரு காலம் உண்டா. அல்லேலூயா. இது யாருக்கு என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அப்போ நாம் அழுகிற அந்த நாட்களும் காலங்களும் தேவனால் குறித்து வைக்கப்பட்டன. அதவே நம்ம அழவும் ஒரு காலம் உண்டு, புலம்பவும் ஒரு காலம் உண்டு. ஆனால் அதற்கு அப்புறம் பாருங்க, நாம் நகைக்கவும் ஒரு காலம் உண்டு. நாம் புலம்புகிறதல்ல, நாம் நடனம் பண்ணவும் கர்த்தரை துதிக்கவும் ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா விசுவாசமாய் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், நீங்கள் தேவனை வாயை திறந்து சாட்சியினால் மகிமையினால் துதிக்கிற காலங்களை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் நகைக்க போகிறீர்கள், நீங்கள் நடனம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறீர்கள், அவர் செய்த மகத்துவத்தை மற்றவர்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் அறிக்கை செய்ய போகிறீர்கள். எனவே உங்கள் அழுகையும் புலம்பலையும் இயேசு மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை நீக்கி உங்களை நகைக்க பண்ணுவார். உங்களுடைய புலம்பலை நீக்கி உங்களை நடனம் பண்ண வைப்பார். உங்கள் தேவன் நியாயம் செய்கிறவருங்க. அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல, அவர் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கண்ணீர் துருத்தியில் அவர் அளந்து வைத்திருக்கிற காரியம் எதுக்காக தெரியுமா? நியாயம். அந்த நியாயாதிபதி அந்த நியாயம் விசாரிக்கும் பொழுது அதில் உண்மையும் உத்தமத்துவம் காரியங்களையும் நம் வாழ்க்கையில காணப்படும் என்றால், அந்த நியாயாதிபதி என்ன செய்வார் என்றால், நியாயம் விசாரித்து சரியான காரியங்களை அந்த நீதியின் நியாயாதிபதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த காரியத்தை பார்த்து கொள்ளுகிற ஒருவன் ஒரு ஏழைக்கு இறங்க வேதாகமத்திலே முடியும் என்றால், நம்மளுடைய நியாயாதிபதி நம்மளை கைவிடுவாரோ? இல்லைங்க. நம்மளுடைய நியாயாதிபதி நீ அழுதுகிட்டே கடை, இப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரோ? இல்லைங்க. நம்முடைய கண்ணீரை காண்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையுடைய கண்ணீரை நான் மாற்றணும், என் மகனுடைய கஷ்ட நாட்களை நான் மாற்றி போடணும். அல்லேலூயா. அநேக நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் விடுகிறது அல்ல. அவர் சில காரியங்களை சீரமைப்பதற்கு நாம விடாம அப்படியே உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு கிடக்கிறோம். சில அழுகையெல்லாம் வீணான அழுகையா இருக்கும். அல்லேலூயா. இங்க போய் அழுவாங்க, அங்க போய் சொல்லி அழுவாங்க, அங்க போய் சொல்லி அழுவாங்க, அங்க போய் சொல்லி அழுவாங்க. பாருங்க, அந்த அழுகையெல்லாம் வீணும் வியர்த்தமுமாய் போயிடும் வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பலன் கிடையாதாம். ஆனால் என் தேவன் இந்த ஏழையின் கூக்குரலுக்கு அவர் நிச்சயம் செவி கொடுப்பார். என்னை நிச்சயம் நியாயம் விசாரிப்பார். என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். என் தேவன் இந்த கூக்குரலை நிச்சயமா கேட்டு ஏதாவது பண்ணுவார். அவரை நம்பும்
பொழுது அந்த நியாயாதிபதி, ஐயோ என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறாளே, என்னையே நம்புகிறானேன்னு சொல்லி தேவன் என்ன செய்வார் என்றால், அவர் கண்ணீர் விடுகிறதை பார்ப்பார். நான் சொல்றேன், அவர் பார்த்தாலே அங்க முடிஞ்சிடும், ஒரு அற்புதம் நடக்கும் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்திற்கு, உங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு மறு உத்தரவு அது உண்டாக போகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? நாம் செய்கிற ஜெபங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து மறு உத்தரவு அநேக மாசம் நமக்கு வரல. சில ஜெபங்கள்ல நம்ம கேட்போம், ஆண்டவரே ஏன் இந்த காரியத்திற்கு பதில் தர மாட்டீங்க? ஏன் இந்த காரியங்களுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்து எதையுமே செய்ய மாட்டீங்க? ஏன் இந்த ஜெபம் ஒரு பெரிய ஒரு பாழும் கிணத்துல போட்ட கல்ல மாதிரி அசையாம இருக்கு? நான் உங்களுக்கு சொல்ற, இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த ஜெபங்களுக்கு மறு உத்தரவு இல்லையோ அவர் செய்ய போகிறேன் என்கிற அந்த மறு உத்தரவு உங்களுடைய ஜெபத்தின் பலனில் இனி வருகிற நாட்களில் உண்டாக போகிறது. எத்தனை பேர் நல்ல ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! உங்கள் வேண்டுதலை கேட்டு அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த விசுவாசத்தை காட்டும் விதமாக பலமாய் தலைக்கு மேல 2 கரத்தை தட்டி, எத்தனையோ வருஷங்களாக ஒரே ஒரு விடுதலைக்காக இஸ்ரவேல் ஜனங்க காத்து கொண்டிருந்தாங்க. தலைமுறையா வெயிட் பண்ணாங்க. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். அந்த 400 வருஷத்துல எத்தனை தலைமுறைகளுக்கு அந்த முற்பிதாக்கள் சொல்லி இருப்பாங்க, கடவுள் நம்மளை திரும்ப கொண்டு போவேன் என்று ஆபிரகாம் நம் முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தார். அப்பா நம்மளை கொண்டு போவார் சொல்லி அந்த முற்பிதாக்கள் எல்லாம் ஜெபித்து கண்ணீர் விட்டு வேதனை பண்ணி காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஜெபம் நல்லது, ஆனால் அந்த ஜெபங்களுக்கு மறு உத்தரவு தராமல் தேவன் நிறுத்தி இருந்தார். அதற்கு சில காரணம் உண்டு. ஆனால் பாருங்க, ஒரு நாள் தேவன் மோசேயை நோக்கி, அதாவது அவர்கிட்ட இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லல, அவர் இவர்கிட்ட வந்து என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதேன் மோசேயை நோக்கி கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அல்லேலூயா! அப்போ 400 வருஷமா ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்த்து இருக்கிறாருங்க. சில காரியங்களுக்கு மறு உத்தரவு செய்யணும் என்று அந்த காரியத்துல ஆண்டவர் சில காரியத்தை வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்கள் செய்த ஜெபங்கள் வீணாய் போகாதபடி அதற்கு மறு உத்தரவு கொடுக்கும்படி இவர் கர்த்தர்கிட்ட வந்து கேட்கல, தேவனே இந்த மனுஷனிடத்தில் மோசே கிட்ட வந்து சொல்றாரு, அவங்க இடுகிற அந்த கூக்குரலை நான் கேட்டேன், அவங்க படுகிற அந்த வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். எனவே அவங்களை இந்த எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கி அவங்கள இனிமேல் நான் சமாதானமாக அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே நான் அவர்களை சேமமாய் நடத்த விரும்புகிறேன். மோசே, அவங்க அழுகிறதை என்னால தாங்க முடியலப்பான்னு கர்த்தர்கிட்ட இருந்து மறு உத்தரவு மோசேயிடம் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவ சமூகத்திலிருந்து மறு உத்தரவு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார், உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்டிருக்கிறார், உங்களுடைய நிந்தையை அவர் பார்க்கிறார். நீங்கள் மனம் கசந்து அழுது தேவ சமூகத்திலே, ஏன் ஆண்டவரை நீங்கள் பெரியவர்னு விசுவாசிக்கிறீங்க, ஏன் செய்ய மாட்டீங்க? நீங்க உண்மை உள்ளவர் எனக்கு தெரியும், நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அமைதியாக ஒன்றுமே நடக்காமல் அதே இருளான சூழ்நிலையிலே நடக்கிற மாதிரி இருக்கா? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இன்னைக்கு மறு உத்தரவு தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா! உங்களை எகிப்தின் கைக்கு இன்றைக்கு விடுதலை ஆக்க போகிறாருங்க. அந்த எகிப்து என்ன தெரியுமா? உங்களுடைய அடிமைத்தனம், உங்களுடைய வெறுமை, உங்களுடைய நீங்காத சுமைகள். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு நீங்காத சுமையா இருக்கு? கடன் நீங்காத சுமையா? பலவீனம் நீங்காத சுமையா? வருமானம் இல்லாத ஒரு நீங்காம அந்த சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில காணப்படுறீங்களா? எந்த ஆசீர்வாதமும் எந்த திசையிலும் இல்ல பிரதர், நான் கர்த்தரை தேடியும் சொல்லி சில காரியங்களை எகிப்தினுடைய
எகிப்தினுடைய இருந்த இஸ்ரவேல் பிள்ளைகளைப் போல, எகிப்தின் இருள் சூழ்ந்த இஸ்ரவேலர்களைப் போல உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேங்க, உங்களுடைய அடிமைத்தனம் இந்த ஆராதனையிலே மாறுகிறது. உங்களுடைய வெறுமை இந்த ஆராதனையிலே மாறுகிறது. உங்களுடைய நீங்காத சுமைகள் இந்த ஆராதனையிலே மாறப்போகிறது. உங்களை கர்த்தர் மகிமையாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அதற்கு முன்பதாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல எத்தனையோ பேர் சஞ்சரித்தாங்க. அந்த இடம் வெறுமையா இல்ல, அங்க எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த இடத்திற்கு இவர்களை நடத்துவேன்னு சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்தில் இருந்தவர்களுக்காக அந்த தேசத்தின் ஆசீர்வாதம் அல்ல, எகிப்தில் இருந்து விடுதலை பண்ணப்பட்ட இவர்கள் தான் அந்த தேசத்தை ஆள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தால் மக்கள் தீர்மானத்தை தேவன் தள்ளினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய ஆசீர்வாதம் அது உங்களுடையதாகவே மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் ஆசீர்வாதங்களை இன்னொருத்த வைத்திருக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தை இன்னொருத்த சுதந்திரத்தை வைத்திருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க ஆக்குபை பண்ணிருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக அவர்கள் நின்று கொண்டிருக்கலாம் அந்த இடத்திலே. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அது உண்டாக்கப்பட்டதே உனக்கும் எனக்காக மட்டுமே. ஹalleluya, ஹalleluya. தேவன் எகிப்தினுடைய நிந்தையை இன்னைக்கு மாற்றினார் என்றால் உன்னுடைய கண்ணீர் நிலை மாறப் போகிறது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? என்னுடைய எகிப்தினுடைய நிந்தை மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். கரமுயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய எகிப்தின் நிந்தையை மாற்றி போடுங்கப்பா. என் அடிமைத்தனத்தை மாற்றி போடுங்கப்பா. என் வெறுமையை மாற்றி போடுங்கப்பா. பாருங்க, அன்றைக்கு மோசேயிடம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது போல இந்த ஊழியக்கார் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத வழிகள் உங்களுக்காக திறக்கப்படும். இதுவரைக்கும் நீங்கள் காணாத சில எல்லைகளுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இதுவரைக்கும் உங்களை அடிமைப்படுத்தின அந்த காரியங்கள் அவைகள் விலகி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் மாளும்படி சத்துரு எழும்பினால் அவன் மாண்டு போவதை நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு செங்கடலிலே இராணுவத்தினுடைய பலம் தள்ளப்பட்டது போல கடலுக்குள் எந்தெந்த சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்தானோ, எந்தெந்த சத்துருக்கள் உங்களை நெருக்கி போட்டானோ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களை இப்பொழுது அவருடைய மகிமை நடத்தும் பொழுது அவன் எழும்புவான். ஆனால் உன் எல்லைக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அவனுடைய சக்கரங்கள் கடன்று கடலுக்குள் தள்ளப்படும். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? காரணம் என்ன தெரியுமா? உன்னை கர்த்தர் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இன்றையிலிருந்து நடத்த ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பு உங்கள் கண்ணீரை பரலோகத்தில் உட்கார்ந்து கண்ட தேவன் இன்றையில இருந்து உங்க கூடவே உங்க பிரயாணத்துல வரும் பொழுது நீங்க எங்கெல்லாம் சோர்வீங்களோ அங்கேயே உங்களை பலப்படுத்தி, அங்கேயே உங்களை நடத்தி, நடத்தாத பாதை இல்லை அவர் நடத்தும் போது இனி பலமான அந்த மகிமை என் மேல, என் குடும்பத்தின் மேல, உங்க மேல, ஊழியத்தின் மேல எல்லாத்திலும் நிழலிடப்பட்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு இஸ்ரவேல் மேல இருந்த மகிமையை காண முடியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க மேல இருந்த மகிமை அவர்கள் காண முடிந்தது. எனவே கர்த்தர் உங்களை தரமாய் நடத்த ஆரம்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இத்தனை 12 மாசத்தினுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு துதிக்கும் பள்ளத்தாக்காய் மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஆனந்த களிப்பாய் நாம் உதடுகளோடு தேவனை துதிக்கும்படி, பலமான சாட்சியை கர்த்தருக்குள் நாம் நிற்கும்படி நம்மளுடைய பாத்திரங்கள் மகிமையாய் நிரப்பப்பட்டு வழிந்தோடி நடத்தப்பட போகிறது. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எகிப்தில் இருந்து தேவன் இன்றைக்கு எனக்கு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். எகிப்தினுடைய நிந்தை இன்னைக்கு எனக்கு மாற போகிறது. ஹல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள், 30 லட்சம் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் போது
நான் அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசித்து கிளம்பவில்லை. அன்பானவர்களே, என்னை விட்டா போதும், இந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னை கடவுள் காப்பாத்தினா போதும், இங்கிருந்து நான் சோறு தண்ணி இல்லனா கூட இங்கிருந்து இவனுங்க கிட்ட இருந்து நான் போனா போதும் அப்படின்னு நினைத்த அந்த ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். கர்த்தர் அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அன்றைக்கு அந்த வனாந்தரத்துல, ஒருவனும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல யாக்கோபின் கண்ணீரை கண்ட தேவன், ஒருவனும் இல்லாத அந்த வனாந்தரத்துல ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஒருவனும் இல்லாத அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்களுடைய கண்ணீரை கண்ட தேவன், ஒருத்தரும் இல்லாத அந்த ஒரு சபையிலே, அந்த திருச்சபையிலே அன்னாளின் கண்ணீரை அன்றைக்கு கண்ட தேவன், ஒருவரும் ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் இருந்த யோபுவை அவர் வீட்டிலே அவர் விட்ட கண்ணீரை கண்ட அந்த தேவன் உங்கள் கண்ணீரையும் இன்றைக்கு பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை இன்றைக்கு பார்க்கிறார். அழும் பொழுது அந்த மருத்துவர்கள் சொல்றாங்க, அழுகிறது ரொம்ப, சில காரியங்களுக்கு அழுகிறது ரொம்ப நல்லது. ஆமென். நான் வந்து தொட்டாச்சிலிக்கு மாதிரி எல்லாத்துக்கும் அழுகிறத பத்தி நான் பேசுறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சில உடைகிற நேரங்களிலே நாம் அழுகும் பொழுது அந்த சில அழுகை நம்முடைய சரீரத்திற்கு அது நல்லதா, அதாவது நம்மளுடைய திரியகத்தன்மைக்கு அது நல்லது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவனை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, அந்த பாரத்தோடு அழும் பொழுது அந்த அழுகை ரொம்ப நல்லது. எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. மருத்துவர்கள் சொன்னாங்க, ஏன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பெண்களுக்கு அதிகமாய் கம்மியா காணப்படும். ஒரு 40% தான் லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே நீங்க கேட்பீங்க. ஆனா 80-85% ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மருத்துவர்கள் சொன்னாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ்ல அந்த ஹார்ட் சர்ஜன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசும் பொழுது மெடிக்கல் டேர்மை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஆனா அதுல ஒரு சீஃப் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னார். அது எவ்வளவு உண்மையா இருந்தது என்றால், அவர் சொன்னார், பெண்கள் வந்து சில காரியங்கள் நடக்கும் பொழுது வலு இழந்து அவங்க அழுகிறாங்க பாருங்க, அந்த அழுகையினாலே சில பிளட் சர்க்கிள் நல்லா உள்ள ரன் அப் ஆகி அவங்களுடைய ஸ்ட்ரோக் வராத அளவுக்கு, அவங்களுடைய ஹார்ட் வந்து வீக் ஆகாத அளவுக்கு அந்த அழுகை அந்த ஹார்ட்டை நல்லா பம்ப் பண்ணி அவங்கள நார்மல் ஆக்கி விடுமா. இப்போ இந்த ஆண்கள் அழாமல் அப்படியே அப்படியே நம்மள இருதயத்திலே அப்படியே வைக்க 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 என்ன ஆகும் என்றால், அந்த இரத்த குழாயில சில அணுக்கள் போக முடியாமல் அந்த பிளட் வெசல்ஸ்ல பிளாக்கேஜ் ஏற்படுமாம். ஹல்லேலூயா. அதனால அவர் சொன்னாரு, அதிக ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கியத்துவ காரணமே அதான் என்று. நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஒரு மருத்துவர் ஒரு அழுகையை குறித்து இப்படி பேசுவார் என்றால், நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் அழுதது நல்லது, நாம் வேதனைப்பட்டது நல்லது, நாம் கண்ணீர் வடித்தது நல்லது. ஏன் தெரியுமா? அந்த அழுகை தான் ஆனந்த களிப்பின் வழிகளாக கர்த்தர் நம்மளுக்கு மாற்ற போகிறார். இந்த நிந்தையை வைத்தே நம்முடைய முற்றிலும் நிந்தையை நீக்கி போடும்படி இந்த அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்பதை தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாருங்க, சகல தீமையான காரியத்தையும் உங்க வாழ்க்கையில மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இருக்கிற சபைக்கு நம்ம வரோம். தேவன் கொடுத்த குடும்பத்துல நம்ம வாழ்கிறோம். எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சரியா எல்லாத்தையும் பண்ணி நம்ம அழுகிற சில சூழ்நிலை வருதுன்னா உடனே நம்ம இருதயத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல நாம் சோர்ந்து போய் உக்காந்துட்டு ஆயிடுச்சே அப்படின்றத விட, அடுத்து கடவுள் இதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றது சொல்யூஷன் கர்த்தர்கிட்ட கேட்டு நாம் அதை வாங்கி கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொர்நேலியை பார்த்து கர்த்தர் சொன்னாருங்க, தேவதூதனை அனுப்பினார். அந்த கொர்நேலியு ஒரு நீதிமான், ஒரு ஐஸ்வர்யவான்,
நீங்க நினைக்கலாம் ஐஸ்வர்யவானுக்கு என்ன தேவை இருக்கும் ஐயா? ஏன்னா அந்த கொர்நேலியு பல மாசங்களாக பல வருஷங்களுக்காக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணாருங்க. ஆனா தேவன் கிட்ட இருந்து மறு உத்தரவதற்கு வரல. ஆனா ஒரு நாள் தேவ சமூகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி என் மகன் கிட்ட போய் சொல்லு, உன் ஜபத்தை நான் கேட்டேன் போய் சொல்லுன்னு ஒரு தேவதூதனை அனுப்பும் பொழுதுதான் நான் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன், இந்த கொர்நேலியு சன்மார்க்கன், இந்த கொர்நேலியு நீதிமான், இந்த கொர்நேலியு கர்த்தருக்கு பயப்படுறவர். சோ இவருக்கே மறு உத்தரவு எப்ப தர வேண்டும் என்பது தேவனுடைய கரத்தில் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேங்க, ஜெபம் பண்றது நம்ம கடமை. அதை கேட்டு எப்படி செய்ய வேண்டும் என்பது அது தேவ திட்டம். அல்லேலூயா. தேவ திட்டத்தை நம்ம மாத்தக்கூடாது. ஜெபிக்கிறது மட்டும் நம்ம கடமை. அதுக்கு மறு உத்தரவு கொடுப்பது தேவனுடைய தீர்மானம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ இந்த கொர்நேலியை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவருக்கு உட்கார்ந்திருந்த அவர் பிரமிப்போடு எழுந்து குதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறார். நான் யோசிச்சேன், இவர் 100க்கு அதிபதி, இவருக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு சீஃப், ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவர், ஒரு குடும்பம் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டது. எதுக்காக ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. ஆனா பாருங்க, ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அவர் சந்தோஷப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நான் அப்படியே சொல்றேன், உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட போகிறது, உன் குறைவெல்லாம் நிறைவாக போகிறது, உன்னை சம்பூரணமாய் இயேசு நடத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை சம்பூரணமாக என் இயேசு கிறிஸ்து என்னை நடத்த ஆரம்பிப்பார்? எத்தனை பேர் இயேசுவை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அவர் ஒருத்தரை மகிமைப்படுத்தினீங்கன்னா எல்லா இருளும் விலகி போகுங்க. இல்லைன்னா யார் ஜெபித்தாலும் இருளும் போகாது. ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தரை மட்டும் துதித்து கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டே, வாயினால் அல்ல, இருதயத்தில் அவரை உயர்த்தி கொண்டே நாம் இருக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் நம் எல்லைகளை மாற்றும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேரால பலமாய் ஆமென் சொல்ல முடியும்? நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நல்லா கவனிங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிற காலம் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சிங்காசனத்திலிருந்து எழுந்தருளுகிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் அப்படியாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா பைபிள்ல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? சீயோனுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்காக இயேசு எழுந்தருள போறாருங்க. எதுக்கு தெரியுமா? குறித்த நேரம் அந்த சீயோனுக்கு வந்தது, அந்த கண்ணீரை மாற்ற. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? அந்த சீயோன் யார் தெரியுமா? சீயோன் யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். நமக்காக அவர் எழுந்தருளுகிறார். நம்ம கண்ணீரை துடைக்க தேவன் எழுந்தருளி, அதுக்கு வசனம் சொல்லுது, அதற்கு தயை செய்யும் காலம் வந்துச்சான். அப்போ ஆண்டவர் குறித்து வச்சிருந்தார் அந்த டைம். இந்த டைம்ல என் மகள் வாழ்க்கையில இதை செஞ்சா அது நல்லா இருக்கும்னு அப்பா தீர்மானித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவன் குறித்த நேரத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்றீங்க? சிலர் எல்லாம் எனக்கு நீங்க இன்னைக்கு செஞ்சே ஆகணும். நான் சொல்றேன், நீங்க போராடுகிறது நல்லது, ஆனால் காலங்களை மாற்றுவது நல்லது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, நான் விசுவாசித்து சொல்றேன், தேவன் அவர் எழுந்தருளி நமக்கு தயை செய்யும் காலமும் நேரமும் கரெக்ட் டைம்ல நம்ம வந்திருக்கோம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? தேவன் உங்களுக்காக மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். நமக்கு தயை அவர் கண்களிலே கிடைத்து விட்டது. தேவன் நம்மளுடைய நிந்தையை நீக்கி இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நல்ல பள்ளத்தாக்க, ஒரு கடம் நிறைந்த ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கையே மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்?
ஒரு தாவீத சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளும்படி கர்த்தர் கொண்டு வருவதற்கு முன்பதாக 2 இராணுவத்திற்கு நடுவிலே ஒரு சிறிய வாலிபனை கர்த்தர் நிறுத்தியதற்கு காரணம் என்னவென்றால், நான் இந்த காரியத்தை தெருவிலையோ எங்கேயோ செய்திருந்தால் தாவீதோடு நான் இருக்கிறதை, ஒரு பலமுள்ள பிரசனம் இருக்கிறதை, முதலாவது இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களும் அல்ல, சமஸ்த மக்களும் பார்க்கும்படி என் தாவீதை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். தயை செய்யும் காலம் வந்தது, காரியம் நடந்தது. கோலியாத்தை வீழ்த்தி ஒரு அற்புதத்தை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! என் ஜெபத்திற்கு பலன் உண்டு. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய ஜெபத்திற்கு பலன் உண்டு. என் ஜெபத்திற்கு பலன் உண்டு, அது வீண் போகாது. ஆமென். பாருங்க, சில நேரம் நம்ம அழும் பொழுது, துக்கப்படும் பொழுது நம்மளே அறியாமல் கர்த்தர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம திட்டிடுவோம். அவர் மேல நமக்கு ஒரு சில கோபம் வரும் பொழுது, அட வாக்கு தத்தமாவது கீக்கு தத்தமாவது போங்க அப்படின்றோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நம்ம சொல்லுவோம், இதுக்கு ஆண்டவரே என்னைய வந்து கரம் பிடித்தீங்க, இவ்வளவு ஒஸ்டான ஒரு சூழல் எனக்கு வர்றதுக்கு நீங்க என் கூட இது இல்லாமலே அது நடந்திருக்கலாம். ஆண்டவரே, இதுக்கா என்னை அழைத்தீர்கள், இதுக்கா நான் ரட்சிக்கப்பட்டேன், இதுக்காகவா என்னை இவ்வளவு மாசம் தேற்றி நடத்தினீங்க, இவ்வளவுதானா ஆண்டவரே? உம்மை தெரிந்து கொள்ளாமலேயே நான் இதுக்காக இருந்திருக்கலாமே. அல்லேலூயா! அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. பைபிள்ல தேவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தேவதாசன் யோசுவா. அவரும் இதே வார்த்தையை சொன்னார். எத்தனை பேர் இந்த வழியில் நடந்து போயிருக்கீங்க? கர்த்தர் மேல சில நேரம் நமக்கு ரொம்ப கோபம் வரும். நம்முடைய சத்துருக்கள் வீரியத்தோடு எதிர்த்து நிற்கும் போது அமைதியா இருன்னு அவர் சொன்னார். அவனை என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், நீங்க வேற அமைதியா இருன்னு சொல்றீங்கன்னு சொல்லி சில நேரம் அப்படி நமக்கு என்ன வரும் என்றால், கோபம் வரும் அவர் மேல. அவர் மேலேயே எரிச்சல் வரும். தெரியுமா? ஏன்னா என் லைஃப்ல நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். கடவுள் சொல்ற சில விஷயம்லாம், என்ன ஆண்டவரே கையை கட்டி போட்ட மாதிரி போடுறீங்க, என்னைய வந்து நீங்களே. நான் சொல்லுவேன், சத்ரு என்ன நெருக்கினா பரவாயில்ல, அழைத்த தேவன் நீரே நெருக்குகிறீர். ஏன் ஆண்டவரே, இதுக்கு நான் வந்து அதுக்கு உங்களுக்குள்ள வராமலே நான் இருந்திருக்கலாமே. அதுக்கு என்ன அன்னைக்கு காப்பாத்தினீங்க விபத்துல இருந்து, அப்படியே விட்டுருக்கலாமே. அவன் தான் நொறுக்குவான், நெருக்குவான், எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்களும் இது ஏன் செய்றீங்க ஆண்டவரே? சில நேரம் ரொம்ப கோபம் வரும் ஆண்டவர் மேல. அப்போ அதே மாதிரி தான் யோசுவாவுக்கு ஒரு கோபம் வருது. ஒரு வார்த்தையை பார்த்து, கர்த்தரை பார்த்து சொன்னார். என்ன தெரியுமா? யோசுவா தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டார் கோபத்துல. கடவுள் இதை ஏன் என் லைஃப்ல அனுமதிச்சாருன்னு தெரியல, புரியல அவருக்கு. தாம் வஸ்திரத்தை கிழித்து கொண்டுங்க, நல்லா கவனிங்க, காலையில இருந்து ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம முகங்குப்புற உட்கார்ந்து சபையில அழுதார். ஆசரிப்பு கூட. அப்போ அழுகும் பொழுது அவர் சொன்னாரு, அந்த அழுகும் பொழுது பக்கத்துல இருக்கிற அந்த மண்ணெல்லாம் தலையில போட்டு போட்டு யோசுவா அழுகிறார் சபையில. கர்த்தர் பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசுவா இப்படியே பாக்குறாரு. உண்மையா அப்படியே பாக்குறாரு. இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை விடுறார் நம்மள மாதிரி. எமோரியருடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கா இந்த யோர்தானை கடந்து எங்களை நடக்க பண்ணினீர் அப்படின்ற. எமோரியர் என்பது சத்துருக்கள். அவன் கையில போய் நான் சாகிறதுக்காகவா என்ன இந்த அப்படியா கரை புரண்டு ஓடுகிற யோர்தான்ல விட்டு தான் நான் செத்துருப்பமே. இவன் கையில சாவறதுக்கு என்ன யோர்தான கடந்து வர வச்சீங்களா ஆண்டவரே? பாருங்க, கர்த்தரால் இந்த வார்த்தையை சொல்லும் போது தாங்க முடியல. உடனே கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. யோசுவா எழுந்திரு அப்படின்னாரு. யோசுவா எழும்புகிறார். ட்ரெஸ் எல்லாம் குளிச்சு தலையில மண்ணை போட்டு, இதுக்கா என்ன நடத்துனீங்க?
இதுக்கா என்ன பார்த்து பலம் கொண்டு திடமனதா இருந்து 4 முறை சொன்னீங்க? இவ்வளவு பெரிய லட்ச ஜனத்தை நடத்த முடியாது. அப்பயே நான் சந்தேகப்பட்டு நின்னேன். நீங்க என்ன பரிசுத்தப்படுத்திக்கோங்க, உன்னை சத்துருக்களை உன் கையில நான் கொடுப்பேன், உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தத்துக்குள்ள கொண்டு போவன் சொன்னீங்களே, இதுக்கா என்னை கொண்டு வந்தீங்க? இதுக்கா ஆண்டவர் யோர்தானை கடக்க வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவர் மேல யோசுவாவுக்கு. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசுவா, நீ எழுந்திருப்ப. அவர் சொன்னாரு பாருங்க, இப்படி இன்னும் கோபமாயிட்டு இருக்கும் யோசுவாவுக்கு. அவர் சொன்னாரு, இப்படி நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறதுக்கு என்னத்துக்கு என்ன அப்படின்னாரு. ஆமென். எல்லாம் கவனிங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் போட்டு மண்ணை தலை மேல போட்டு சபையில ஊழ்ந்து கிடக்கிறாரு அழுதுன்னு. கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னாரு, எதுக்கு இப்படி முகங்குப்புற உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ஒரே வார்த்தையில் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருந்து வருகிற ஜெயம், உன் கூட இருந்து நான் கொடுக்கிற ஜெயம் மாத்திரம் நீ பெருசா நினைக்காத. நான் உன் கூட இருந்து சில தோல்விகள் வருகிறது என்றால் அந்த காரியங்களையும் நான் மாற்றி போட வல்லவே இல்லை என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதை தேவன் யோசுவாவை பார்த்து விரும்பினார். உடனே பாருங்க, நான் சொல்றேங்க, எந்த பிரச்சனையில மாட்டினாலும் கர்த்தர் ஒரு சொல்யூஷன் ஒருத்தனுக்கு வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் சொன்னாரு, எழுந்திரு, இப்படி முகம் குப்புற அழுகிறது என்னன்னு சொல்லி அவர் அன்னைக்கு சந்தித்த அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றேன், அவர் சொன்ன அந்த ஒரு பிரச்சனையின் தீர்வுக்கு உடனடியாய் அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. அன்றைக்கு ஜெயித்த யோசுவா சாகர வரைக்கும் ஒரு வீழ்ச்சியை கண்டதில்லை. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? நாம விழுகிறது எதுக்காக தெரியுமா? நம்ம இப்ப அழுகிறது எதுக்காக தெரியுமா? நீடித்த நாளாய் கர்த்தருடைய வீட்டில் மகிழ்ந்திருக்கும்படி, கர்த்தர் நம்மளை துதிக்க வைக்கும்படி காணப்பட போகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் உங்கள் தோல்வியை ஜெயமா மாற்றுவாருங்க. தேவன் உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். உங்க கண்ணீருக்கு பெரிய பலன் கிடைக்கும், அது வீண் போகாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதை மாத்தணுமோ அதை கேட்டுக்கணும், எதை சரி பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த ஆலோசனையை நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டு நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய துக்கம் முற்றிலுமாய் நீக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரிக்கிற அந்த சூழல், அந்த வியாதி அதிகரிக்க போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க உங்க வீட்டு காரியத்தை போய் ஒழுங்குபடுத்துங்க எசேக்கியா, நீங்க பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அரண்மனையை விட்டு அப்படி பாதி தூரம் வரும் பொழுது உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எசேக்கியா ராஜா உட்கார முடியல, முழங்கால் படியிட முடியல, அப்படியே இந்த சைடு படுத்திருந்தவர் செவர் பக்கமாக அப்படியே திரும்பி கண்ணீர் வடித்து ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உமக்காக உண்மையாக நடந்தேனே, நான் உங்களுக்காக உத்தமனா காணப்பட்டேனே, எவனோ பாவம் செய்யும் பொழுது உங்க பார்வைக்கு அருமையானதை செஞ்சேனே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து அழுதார். நடந்தது என்ன தெரியுமா? சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனைக்கு பாதி தூரம் கூட வெளியே போகலங்க. உடனே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி இருதயத்துல சொன்னார், நீ திரும்ப போய் எசேக்கியா இடத்தில் போய் நீ சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தையை சொல்லு. எசேக்கியா, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேனப்பா, உன் கண்ணீரை நான் கண்டேனப்பா, இதோ நான் உன்னை குணமாக்குவேனப்பா என்று தேவன் சொன்னார். நான் ஏன்னா சில நேரம் நாம் அழும் பொழுது தேவனால் அதை தாங்க முடியாது. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு யாராவது ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயை மூடிக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கும் சாப்பிடணும் ஒரு உணர்வு வந்துடும். யாராவது ஒருத்தர் வாமிட் எடுக்கட்டும், பக்கத்துல இருக்கிற 5 பேரும் லைனா வாமிட் எடுப்பாங்க பஸ்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தவங்க சிரிச்சாங்கன்னா பாருங்க, உடனே நம்மளுக்கும் அப்படியே பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வந்துடும். யாரோ ஒருத்தர் உலக பாட்டை உட்காந்து பாடிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க நமக்கு உள்ள ஒரு ஹம்மிங் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் நடக்கும் அன்பானவர்களே. பாருங்க, இந்த எசேக்கியாவா அழும் பொழுது தேவனும் அங்கே மனதுருகி வேதனைப்படுகிறார். நான் சொல்றேங்க, யூத ஸ்திரீகள் அன்னைக்கு லாசரு மரிச்சானோடு
இயேசு அந்த இடத்துல அந்த ஸ்திரீகளை பார்க்கும் பொழுது எல்லா சீஷிகளும் அழுகுறாங்க. அவரும் அந்த இடத்துல கண்ணீர் விட்டார். அவர் கொல்கோதா மலையில கொண்டு போகும்போது எருசலேமுடைய ஸ்திரீகள் எல்லாரும் தலையில அடிச்சுட்டு அழும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழாதீங்கள். அல்லேலூயா. ஏன்னா நான் விசுவாசித்து சொல்றேங்க, தேவனுடைய அன்பையும் அவரை பார்த்ததுனால சொல்றேன், நீங்க அழுதீங்கன்னா அவரும் நொறுங்குவார். அதுதான் கடவுள், அதுதான் தேவன். வேற எந்த மதத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை நீ பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அத்தனை பரிகாரங்களை நீ பார்க்கலாம், ஆனா அவர் மனதுருகுகிற ஒரு தேவன் இவரை மாதிரி நீ எங்கேயாவது காண்பி பார்க்கலாம். நாம் சரியாய் அவருக்குள்ள நடப்போம் என்றால் நம்முடைய கண்ணீரை இயேசு துடைப்பார், நம்முடைய கண்ணீரை இயேசு மாற்றுவார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, அவர் நாயின் என்கிற ஊருக்கு போகும் பொழுது ஒரு விதவை, ஒரு அழுகிற ஒரு வீடு, அந்த வீட்டுல அப்படியே பாடையில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. யாராவது அழாம இருப்பாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. ஆமென். ஒரு இறப்பு நடந்த ஒரு வீட்டுல போய் யாராவது அழாம இருப்பாங்களா? ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ், அதுவும் அம்மா. அந்த பையன் வாலிபனோட இருந்தது ஒரே ஒரு பையன், வீட்டுக்காரன் இறந்துட்டார். இப்போ அந்த பையனும் செத்துட்டு அந்த அம்மா அழுது. அந்த நேரத்துல போய் அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? அழாதே. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தாங்க நான் விசுவாசிக்கிறேன். அவர் பாடையை தொடணும்னு அவசியமே இல்லை. அவர் பாடையை தொட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் மகள் அங்க அழுகிறாளே, என் வார்த்தையில் வல்லமை உண்டுன்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன், அவள் அழுகிறதை பார்த்து இவரால் தாங்க முடியாமல் அவர் வந்து அந்த பாடையை தொட்டார். இன்னைக்கு அழுகிற உங்களுடைய பாடையை அவர் தொட விரும்புகிறார். பாடையை தொட்டார்னா அது பாடையா இருக்காதுங்க. அல்லேலூயா. அவைகளை தூக்கி எறிந்து விட்டு அந்த தாயார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு அந்த அடக்க ஆராதனை கேன்சல் ஆச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் ஏன் சொல்றேன்னா, சில அவருடைய வழிகளில் நாம் சரியா நடப்போம்னா, உங்களை எங்கெல்லாம் ஹர்ட் பண்றாங்களோ அது உங்களை இல்லை, கர்த்தர். நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா நிக்கிறீங்கன்னா, எங்கெல்லாம் கடுமையாய் உங்களை ஜனங்கள் விமர்சிக்கிறார்களோ அது உங்களை அல்ல, தேவனை விமர்சிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காகவும் சோர்ந்து போகாதீங்க, அழாதீங்க. நீ நீதியாய் நடப்பீன் என்றால் உன் அழுகை ஆனந்த களிப்பாய் இயேசு மாற்றுவார். ஆமென். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று. யவீரை பார்த்து தேவன் சொன்னார், யவீரு விசுவாசம் உள்ளவனாய் இருப்பார். ஏன்னா யவீரும் இயேசுவும் யவீர் வீட்டுக்கு வரும்போதே நியூஸ் வந்துருச்சு, உங்க மக செத்துட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போனா கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி நடக்கணும்னா, என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வேணாலும் தடையா வரட்டும், எது வேணாலும் காரியம் இருக்கட்டும், என் வழியில இயேசு வரார் அப்படின்னா நான் விசுவாசிப்பேன். ஏனென்றால் அவர் கல்லை கூட அப்பமாய் மாற்ற வல்லமை கொள்ளுறவர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் அழுகைய மாத்த கடவுள் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களி கூற வேண்டும், நீ அழாத, நான் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன் என்பதை தேவன் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆம், தேவன் சகல காரியத்தையும் மாற்றி உங்களுக்கு கண்ணீருக்கு அவர் பெரிய பலனை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் தரிசனத்துல எனக்கு ஒரு 2 விறகை காண்பித்தார். அந்த பாருங்க, அந்த சாரிபாத் ஊர்ல எத்தனையோ விதவை இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா கர்த்தரை தேடுறவங்க அந்த சாரிபாத் ஊர்ல இருந்தாங்க. ஆனா எலியா ஐயாவும் அந்த விதவையின் வீடு மட்டும் கர்த்தர் போஷித்து நடத்தின காரணம் என்னன்னா, அன்றைக்கு அந்த ஊர்ல இருந்தவங்க கர்த்தரை வாயினால் துதித்தார்கள். ஆனால் எலியாவும் இந்த விதவையும் அந்த வீட்டாரும் கர்த்தரை இருதயத்தில் இருந்து ஆழமாய் நம்பி துதித்தார்கள். இந்த விதவைக்கு 2 விறகு பொறுக்கிறதுக்குரிய ரீசன் என்னன்னா, 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 2 விற
என் வாழ்க்கையில நான் கடவுளை நம்பி எனக்கு இன்னும் தரித்திரம் மாறல. என் கடவுளை ஏற்றுக்கொண்டு இன்னும் என்னுடைய தொழில் ஆசிர்வதிக்கப்படல, என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படல, என் வீடு ஆசிர்வதிக்கப்படல, என் பிள்ளை ஆசிர்வதிக்கப்படல. எனவே நம்பிக்கொண்டே செத்ததா என் தலையெழுத்து வேதாத்துல இருக்கட்டும் என்று சொல்லி அவள் என்ன சொல்றானா, 2 விறகு பொறுப்பப்பா, 2 விறகுல எவ்வளவு தீ எரியுதோ அவ்வளவு சாப்பாடு அவ்வளவு மாவு என்னதான் இருக்கு, அவ்வளோண்ட கொண்டு போய் நான் போடுவேன், சாப்பிடுவேன். நாளைக்கு காலைல நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், பசியில செத்துருவோம் அப்படின்னும் போது அவள் ஜெபித்தாள், தன்னுடைய வீட்டிலே சொன்னாள். நான் சொல்றேன், கர்த்தரால் இந்த வார்த்தையை தாங்க முடியவில்லை. ஆமென். ஆனா இந்த இடத்துல எலியா கிட்ட வந்து சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்பா அப்படின்ட்டு. ஆனா அங்க சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்து போக போறோன்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க அந்த அம்மா. பாருங்க, நான் சொல்றேன், விதவை வைத்து ஒரு ஊழியக்காரனை போஷிக்க வைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாத நிலையை கூட அவள் கண்ணீரை கண்ட தேவன் மாற்றி போட்டார். எனக்கு எத்தனை பேர் வெறுமையாய் காணப்படுறேன். இந்த பண்டிகை மாதத்துல கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, தேவன் நம்மளை கண்ணோக்கும் பொழுது, நம்மளோடு வரும் பொழுது நடக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாருங்க, இந்த 2.5 வருடமாய் கர்த்தர் அந்த நடத்துகிற விதத்தை நான் இன்னும் பக்கத்துல இருந்து தேவனுடைய காரியத்தை நான் பார்க்க முடியும். உங்களுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்க போறீங்க, அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. ஆனா எங்க பாதைகள்ல தெய்வ பிரசன்னம் எப்படி சூழ்ந்து இருக்கிறது டெய்லின்ட்டு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சபையில பாருங்க, மேல டாப் ஃபுல்லா, அதாவது ஷீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா துருப்பிடிச்சு அப்படியே போயிடுச்சு ஃபுல்லா. இந்த கீழே தூக்கி போட்ட ஷீட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டும் அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட்டாய் விழுந்திருக்கு. மேல ஃபுல்லா துருப்பிடிச்சு காலி. என்ன பண்றதுன்னு தெரியல. பைசாக்கு பாத்தீங்கன்னா மேல ஷீட் பார்த்தா ஒரு 50,000 rupees எமர்ஜென்சியா தேவைப்படுது. அந்த போட வந்தான் பாருங்க, நம்ம தான் இங்க சபை நடத்துறோம் தெரியாம என்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஓனர் கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க, இங்க வாடகைக்கு யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட முதல் காசை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எனக்கா அப்படியே பக்கத்துல நின்றுட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆண்டவரே, இதை மட்டும் அப்படியே சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது நம்ம கதை. நம்மளால இந்த காரியத்தை ரெடி பண்ண முடியாது. நீ செய்யும், நீர் உதவி செய்யும். கண்ணீரோடு, அதாவது அழாமல் இருதயத்தில் அழுது நிற்கிற நிலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி நடந்திருக்கீங்க? கண்ணில் தண்ணீர் இல்லை, ஆனால் இருதயத்தில் அழுது கொண்டு நிற்கிற சூழ்நிலை. அப்போ ஒரு 30,000 rupees நீங்கள் பே பண்ணிடுங்க, நாங்கள் அட்வான்ஸாக எடுத்துக்கிறோம், பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னார். அப்போது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணோம். மனைவிட்டு சொன்னேன், ஊழியத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு பாருங்க, அந்த காரியத்தை அப்படியே ஒரு தேவதைவை கட்டளையிட்டு ₹1 நீங்கள் அட்வான்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம், நான் மாற்றி தரேன்னு மாற்றினாங்க. மாற்றும் பொழுது ஒரு போன மாதம் எல்லாம் பின்னாடி அங்கே ஆயத்த கூட்டத்தில் வரும்பொழுது அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே இறங்கிருச்சு. என் மனைவி சொல்லிகிட்டே இருந்தா, அப்படியே அது இறங்கிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் நினச்சேன் ஒரு சைடு விழும் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. கம்ப்ளீட்டாக இதுக்கு சரி பண்ணுறதுக்கு இன்னொரு 50,000 தேவை. ஹல்லேலூயா. எந்த ஹவுஸ் ஓனராவது ₹1,00,000 வாடகை இருக்கிறவங்களுக்கு உடனே கொடுத்து மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அவர் சொல்லிட்டு அவருக்கு இதை பற்றி எப்படி கேட்கறது, அவருக்கு இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பிரியமே இல்லை. அட்லீஸ்ட் மேலே சின்னதாக ஹோல்ஸ் விழுந்துருக்கு, அதை பாருங்கனாலே அவர் பயந்து ஓட்டார். முன்னாடியே மேலே போய் பார்த்தா இவங்க இதை பண்ண சொல்லுவாங்கன்னு செலவு வந்துடும் சொல்லி முதல்ல ஓடிட்டார். இப்போ கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு, கம்ப்ளீட்டாக விழுந்து போச்சு. என்ன பண்ணுறது ஆண்டவரே என்னன்னும் போது தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடித்து அழுதோம். கர்த்தர் பாருங்க, இன்னொரு ₹50,000 இந்த காரியங்களை ஃபுல்லாக போடும்படி, ஒரே நாள் அந்த பைசா வரும்படி கர்த்தர் தயவு பண்ணினார். நம்ம கொடுக்கல, அந்த காரியத்தை அவரே பொறுப்பெடுத்து அந்த வாடகை அந்த காரியங்கள் எதுவும் ஏற்றலாம், அந்த அட்வான்ஸ் எதுவுமே கேட்கல. ₹1,00,000 உடனே மாற்றியாச்சு. இப்போது அவருக்கு போயிட்டார். கம்ப்ளீட்டாக லைட் எல்லாம் காலி. லைட்டுகளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ₹8,000 தேவைப்படுது. எல்லாம் நொறுங்கி போச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னா, இதையும் போய் நம்ம என்ன பண்ண முடியாது,
நான் பொதுவாக கேட்குற பழக்கம் கிடையாது. அப்படியே தயங்கி எலக்ட்ரிஷியன் ஷாப்பில் ஹரீஷ் கூட வந்தாப்புல, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டு நின்று வெளியில சிரித்து கொண்டே உள்ள அழுகிறேன். ஆண்டவரே, என்னால் 8000 ரூபாய்க்கு லைட்டெல்லாம் வாங்க முடியாது ஆண்டவரே, ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே. நினைக்க மாட்டீங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். அவரு ஃபோன் பண்ணுறாரு, எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னாரு. இந்த எலக்ட்ரிஷியன் ஷாப்பில் நிற்கிறோம் அப்படின்னாரு. குடுகுடுன்னு வந்தார், எங்ககிட்ட வாங்கி கொடுத்து மொத்த பணத்தை அவர் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நம்ம உடைகிறது அவருக்கு தெரியும் அப்படின்னும் போது அதை அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. 1,10,000 ரூபாய கிறிஸ்மஸ்க்குள்ள இவங்களுக்கு போட்டு கொடுக்கணுன்ற தலையெழுத்து அவங்களுக்கும் கிடையாது. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமென். இங்க இருக்கிற ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி கிழிஞ்சி நொறுங்கி கிடந்தது. அப்படி நொறுங்கி கிடந்தது, முழுவதும் கீழே விழுந்து. அது டிவி காலியாக இருந்ததுன்னா அவ்வளோதான், 30,000 காலி. ஏசியில் விழுந்திருந்ததுன்னா அவ்வளோதான், 1,50,000 லட்சம் ரூபாய் காலி. கர்த்தர் பாருங்க, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நம்ம கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன இவங்க எங்கிருந்து காசு வருது, இதை மாத்துறாங்க அதை மாத்துறாங்க, இதை பண்றாங்க அதை பண்றாங்க. பரலோகம் நடத்துது என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில விலை உயர்ந்த பொருட்களுக்காக 1 வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும், 1 வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும். சில விலை உயர்ந்த பொருட்கள் அதை வாங்கிறதுக்கு சபைக்கு தகுதி கிடையாது. அடுத்த நான் சொல்றது அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான காரியங்களை வாங்க தகுதி கிடையாது. ஆனால் தேவன் பாருங்க, அப்படியே ஒரு ஆளை எழுப்பினார். எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு தெரியாது. அவ்வளோ ரூபாய் கட்டு பணத்தை கையில் கொடுத்து அவங்க போயிட்டாங்க. எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், எவைகளுக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறையோ நான் தருகிறேன், நீ அழ வேண்டாம், நீ அழாதே என்று தேவன் சொன்னார். அப்படிதான் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துறார். அல்லேலூயா. எந்த ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, யாரும் நடத்த கிடையாது. 1 வருஷத்துக்கு 1 மாசத்திற்கு 9,000 ரூபாய் இந்த சபை நடத்த நான் வைக்க வேண்டும். எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு வாரத்திற்கு எவ்வளவு காணிக்கை உங்களுக்கு வருகிறது என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், இவ்வளவுதான் வருது, இதை நீங்க 5 வாரம் சேர்த்து போட்டா கூட இந்த 9,000 ரூபாயில பாதி கூட வராது கையில. எப்படி நடத்தப்படுகிறது என்றால், தேவன் சபையின் கண்ணீரையும் இருக்கிற அபிஷேகம் பெற்றவருடைய கண்ணீரையும் ஊழியக்காரனுடைய கண்ணீரையும் கண்டு அவர் நடத்துகிறார். ஏன்னா நம்ம கையில் என்ன தெரியுமா இருக்கு? 2 விறகு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம கையில் 2 விறகு இருக்கு, ஆனா இயேசு கூட வருகிறார். ஆமென். அன்றைக்கு அந்த விதவையின் கண்ணீரை கண்ட தேவன், அன்றைக்கு நாயின் ஒரு விதவையினுடைய காரியத்தை கண்ட தேவன், அன்றைக்கு எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்ட தேவன், அன்றைக்கு யோசுவாவுடைய கண்ணீரை கண்ட தேவன், இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் கண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போறார்.